ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸு எப்படி ஈஸியாக சுலபமாக ரொம்ப வேகமாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதையும் சின்ன சின்ன டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துல வேணும்னாலும் உங்களுக்கு தேவையான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் ப்ளவுஸு, 2x2 ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸு. ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து நம்மளுக்கு ஹெம்மிங்க்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் ப்ளவுஸோட ஜாயின் பண்ணக்குள்ளே அந்த தையல்லே வச்சு நான் கழுத்து பீஸை நெக் ஜாயின் பண்ணுவேன். இப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹெம்மிங் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக கரெக்டாக எந்த இடத்துல அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் ஸ்லீவ் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் நம்ம ஹெம்மிங், நம்ம நார்மல் ப்ளவுஸ்னாலே ஹெம்மிங் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு நான் மடித்து தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கே கையோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க. இது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெம்மிங் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையுமே நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 2 கையும் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவில் உள்ள ஆழம் எடுப்போம் இல்லையா, அது எப்படி எடுக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆம்கோல் கிட்ட பிடிக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி நல்லா கொஞ்சம் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஆம்கோலோட பாயிண்ட்டையும் தூக்கி அந்த 1 இன்ச்சு கிட்ட வச்சோன்னா அந்த வளைவு கரெக்டாக வந்துடும். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளாழம் 3/4 இன்ச் எடுக்கணும், 1 இன்ச் எடுக்கணும், 1/2 இன்ச் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு எந்த ஒரு குழப்பமும் அடையாமல் இந்த மெத்தட் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நான் ஸ்லீவ் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ளவுஸோட பேக் தைக்கிறேன். அது தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸை ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிடணும். அதுக்கப்புறமா இடுப்போட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். நம்ம 1 இன்ச்சு இல்லை ப்ளவுஸோட உயரத்தை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ துணி இருக்கோ அதை நம்ம ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டு இதுக்கு பேக்கில் டாட்டும் பிடிச்சிரும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் உயரமுள்ள ஒரு ப்ளவுஸு. இவங்களுக்கு பேக் டாட் 4 இன்ச்சு உயரம் இருக்கிற அளவுக்கு நான் பேக் டாட்டு ஃபஸ்ட்டேவே நான் பிடிச்சி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்படி நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணி தைக்கும்போது நம்ம தைக்கிற ப்ளவுஸ் பர்ஃபெக்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வரும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு நான் கட்டிங் பண்ணும் போதே என்ன பண்ணுவேன்னா அக்காத் போட்டு வச்சுக்குவேன். அப்படி போட்டு வைக்கும்போது நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் எடுத்து அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தைக்க வேண்டிய நம்மளுக்கு தேவைப்படாது அந்த விஷயங்கள் எதுவுமே. ஸோ அதனால் நான் எந்த இடத்துல நான் அக்காத் போட்டணும் இல்லை டிசி மார்க் பண்ணிக்கணும், அதுக்கு நேராகவே வச்சு நான் எந்தெந்த அளவு தேவையோ அதை நான் ஃபுல்லாகவே டாட் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கக்குள்ளேயும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டும் அண்டு பேக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ளவுஸோட உயரத்தை ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் அட்டாச் பண்ணிங்க. சம்டைம்ஸ் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு மார்க் பண்ண அளவை விட நம்ம எப்பயுமே அதிகமாக பிடிச்சிடுவோம். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணனா போதும். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை ஷோல்டரை நம்ம பிடிச்சிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் பட்டி அட்டாச் பண்ணணும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பேண்ட் இருக்கு இல்லையா, ஜென்ஸ் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட்டோட துணி மீந்ததுன்னா அதிலேருந்து எனக்கு பட்டி அட்டாச் பண்ணுங்கள், அப்போ தான் சுருண்டு வராமல் இருக்கும் எனக்கு லாஸ்ட்டு ஹூக் போடும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் அவங்களுக்கு பேண்ட்டு பிட்டில் மீந்த துணிக்கா ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சிட்டு எனக்கு மீந்தது, அந்த துணியை எடுத்து வச்சுட்டு நான் இவங்களுக்கு பட்டி அட்டாச் பண்ணுறேன். பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பட்டி அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹூக்குலேருந்து ஃபஸ்ட்டு ஹூக்லேருந்து பட்டி அட்டாச்
அட்டாச்சிங் அளவுக்கு எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டாட் பிடிச்ச பீஸில், அதாவது ஃப்ரெஷ் பீஸில் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடையும் இந்த நான் மார்க் பண்ணி தான் தைப்பேன். அதேமாரி சைட் ஸ்டிச்சிங் பண்ணும்போது சைடில் வர அந்த பட்டி அட்டாச்சிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்குவேன். இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த அளவு வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் மாறாமல் இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தைப்போம், அதுவும் வந்து கரெக்டாக தான் வரும். பட் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணோன்னா எந்த இடத்துலையாவது நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற இடத்துல தான் நானும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, நம்ம பிடிச்சிருக்க அந்த சொல்லியிருக்கிற அளவில் தான் அவங்க தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் மேக்கிங்கோட ஒரு சின்ன ஐடியா தான். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் லெஃப்ட் அண்டு ரைட் ரெண்டு பக்கமே வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா கீழே வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிறு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய விதம் இருக்குது பட்டி அட்டாச் பண்ணுறதுல. உங்களுக்கு ஒன்றா ஒரு வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் வந்து ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தைக்கிற இந்த ஸ்டிச்சிங் மெத்தடு தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பட்டி அட்டாச் பண்ணிக்கங்க. இப்போ பட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா முன்பக்க ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அது சரியான அளவுக்கு நம்ம ஹிப் கிட்ட வர அளவையும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கலாம். இது கூடவே நான் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து அளந்து தைச்சிக்குவேன். ஆப்போசிட் சைடு வந்து ஃபஸ்ட்டு அளந்து தைச்சேன் இல்லையா, அதையே வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ ரெண்டு பக்கமும் நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹூக் பட்டியை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். ஹூக் பட்டிக்கு வந்து நம்ம வந்து நெக் பீஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பீஸ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து அது ரெண்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 2 இன்ச்சஸ்ஸு ஒன்று வந்து 2.5 இன்ச்சஸ் ஒன்று வந்து 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக் பட்டிக்கும் அண்ட் காஜா பட்டிக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கரெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தட் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ரெண்டு பக்கமும் அடுத்தது ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டுமே வந்து ஐப்பட்டியும் நான் வந்து அடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஹூக் பட்டியும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வச்சு அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த பீஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது மேலேயே வச்சு நான் வந்து ஒரு தையல் போட்டு இப்போ கரெக்டான அளவுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் எப்போயுமே வந்து ஹூக் பட்டி வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக் மட்டும் வந்து மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பணும். அதுவே வந்து ஐப்பட்டி வச்சு அட்டாச் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்பணும். ஸோ இதுதாங்க மெத்தடு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். ஒரு தடவை வந்து இவங்களோட நெக்கோட அளவு ப்ளவுஸ்லேருந்து வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஹெம்மிங்க்கு வைக்க வேண்டிய பயாஸ் பீஸ் வச்சு நான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ஒரு தடவையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். கிராஸ் பீஸை வந்து ரெண்டாக மடித்து நம்மளுக்கு தேவையான ஹெம்மிங்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஹெம்மிங்க்கு தேவையான அளவுக்கு நான் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் மேலே வச்சு ப்ளவுஸோட கழுத்து பீஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெம்மிங் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணி போட்டுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக இருக்கும். சம்டைம்ஸ் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்காக வரும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லோரும் தைக்கிற மாதிரி நம்ம தைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒரு மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷிங்காக வரும். ஸோ இந்த
மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு படிமான தையல் போடுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து அந்த பீஸாக இருந்தாலும் சாதாரணமாக நம்ம வந்து இதேமாரி மடித்து தைக்காமல் வச்சு அட்டாச் பண்ணாலும் படிமான தையல் போடணும். அப்போ தான் நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது அந்த ஷோல்டரு நெக்கு எல்லாமே அந்த உள்ளே மடங்கி வராமல் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ப்ளவுஸோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, பேக் நெக் வந்து ஃபினிஷிங்காக இருந்தால் தான் ப்ளவுஸ் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம முக்கியமாக இம்பார்ட்டண்டான கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அட்டாச் பண்ணணும். அடுத்தது இந்த ப்ளவுஸோட அளவுகளை நான் ஃபஸ்ட்டு அளக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கை வந்து நம்ம சுடிதாருக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு சுத்துக்கை ஏற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து சுத்துக்கை ஏற்றுறது நல்லதா இல்லை வந்துட்டு நம்ம ஷர்ட்டுக்கு ஏற்றுற மாதிரி கை ஏற்றுறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சுத்துக்கை ஏற்றுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கை தனியாக நம்மளோட பாடி பீஸ் தனியாக வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணுவோம். அதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதோ வந்து கையை தூக்கிட்டு வேலை செய்கிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது வந்து நம்மளோட வேலைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்கிற இடத்துல சித்தாள் வேலை செய்கிற நம்மள மாதிரி 2x2 ப்ளவுஸ்லாம் போடுறாங்க, காட்டன் ப்ளவுஸ்லாம் போடுறாங்கன்னா மேக்ஸிமம் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்க தான். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பெனியில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க என்கிட்ட. கை தூக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே தூக்கும். அப்போ தூக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக தூக்கும்போது நம்மளுக்கு ஒரு saree விலகி இருந்தால் கூட அசிங்கமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்து பாடி பீஸ் தனியாகவும் கை பீஸ் தனியாக நம்ம வந்து தைக்கும்போது கை மட்டும் மேலே ஏறி ஒர்க் பண்ணுறோம். இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தைக்கிற டீச்சர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி சுத்துக்கை ஏற்றி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லி கேட்பாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து போர்டில் எழுதும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ் எ டீச்சராக வந்து அவங்க வந்து இதை வந்து சொல்லுவாங்க. நானும் வந்து அவங்க சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து சுத்துக்கை ஏற்றி தான் தருவேன். இதனாலே எனக்கு ஒரு சில டைலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கை ஏற்றி தரமாட்டாங்க. எனக்கு இந்த கை ஏற்றி தர்றதுனாலே நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து நிறைய வருவாங்க. என்கிட்ட அந்த மெத்தட் வந்து இப்போ புதுசாக தைக்கிற யாருமே ஜென்ஸு டெய்லரை தவிர புதுசாக தைக்கிற லேடிஸ் டெய்லர் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி கை ஏற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் தேடி வருவாங்க. இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, திடீர்னு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டாங்க இல்லை ஒல்லி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆம்கோல் ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு பேக் பீஸையும் தனியாக பிரிக்கணும், கையும் தனியாக பிரிச்சுட்டு ஆம்கோல் கிட்ட பிரிச்சுட்டு ஏற்ற வேண்டியிருக்கும், மறுபடியும் தைக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மெத்தடை வந்து கொஞ்சம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. திடீர்னு குண்டாயிடுறாங்க, ஒல்லி ஆகிடுறோம் அப்படின்னா பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை பிரித்து விட்டு தைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இது தான். ஸோ இதுவும் வந்து ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் டைலராக இருந்து பார்த்தோன்னா தைச்சி கொடுக்குற கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகணும் அப்படின்னா இது நல்ல விஷயந்தான். அதுவே வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம். இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நார்மலாக நம்ம ஷர்ட் கை ஏற்றி தைச்சி கொடுத்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவங்க நார்மலாக வீட்டில் வேலை செய்வாங்க. இதுமாரி வெளியே வேலை செய்ய போகிறாங்க, வெளியில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சராக இருக்காங்க இல்லை லெக்சராக இருக்காங்க, அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் மாறிக்கணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரை என்றைக்குமே மாற்றவே கூடாது. நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம செய்யணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கும் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து நம்மளை தேடி நிறைய கஸ்டமர்லாம் வருவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு தையல் தொழிலில் ஒரு சீக்ரெட்டான விஷயந்தான், இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கட்டிங் மாஸ்டர் இல்லை வந்து டைலர் ஷாப்பில் ஜென்ஸ் டைலர் தைக்கிறாங்க இல்லையா, அவங்க தைச்ச மாதிரியே இந்த ப்ளவுஸ் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஒன்றா இந்த
நிறைய வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்பில் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பேர் ப்ளவுஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஷர்ட் மாடலில் தான் வருது. பட் ஆனால் நார்மல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் எடுத்து போடவே மாட்டாங்க. இந்த பனியன் கிளாத்து, டிசைன் ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வாங்குறாங்களே தவிர அது கூட பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ட்ரு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஆன்லைனை தேடி போகவே மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்தது ரைட்டு. இப்போ நான் எப்பயுமே வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம வந்து சுத்துக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி பாடியோட அளவு எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம ஷர்ட் கை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணிலாம் இருக்கவே தேவையில்ல. சைடில் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து ஆம்கோலோட அளவு எவ்வளோ, செஸ்ட் ரவுண்ட் அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து பாடியோட அளவும் மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்கோல் அளவும் நம்மளுக்கு கரெக்டாக சுத்த அளவு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் இதில் என்ன ஆகும்னா பாடி அளவு வச்சுன்னா கையளவு லூஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே ஒன்றுத்தையும் நம்ம நோட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஃபிட்டிங்கான ப்ளவுஸு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் ப்ளவுஸே போட்டுகிட்டு இருக்காங்க. இந்த மெத்தடை விரும்புகிறவங்களும் இப்போவும் இருக்காங்க. ஆஸ் ஏ டைலராக நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி போடுறேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரியே போட்டு நான் கற்றுக்கின போனதுலேருந்தே இந்த விஷயத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க எங்கள் டீச்சர்ஸும். நீங்கள் இது மாதிரி தான் தைக்கணும், இதான் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து அது பழகிடும். ஸோ இதே தான் வந்து இப்போ நம்ம வந்து ஷர்ட் கை மாடலில் தைக்கும்போது நம்ம போட்டு பழகிட்டோம். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லாம் தைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து நாட்டு வைக்க தேவையே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.